ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எப்படி வெப்மெயிலை ஜிமெயிலோட லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி சிஆல் செட்டிங்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனதர் இமெயில் அட்ரஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக உங்களோட நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக சீப்பனை லாகின் பண்ணிட்டு இமெயில் அக்கௌண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட இமெயில் அக்கௌண்ட் இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ நான் அந்த இமெயில் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இமெயில் அக்கௌண்ட் வேணுமோ அந்த இமெயில் அக்கௌண்ட்டோட நேமை காப்பி பண்ணி அந்த இமெயில் அட்ரஸ்ன்னு காமிச்சு இல்லையா அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக எஸ்எம்டிபியில் இருக்கிற சர்வர் செட்டிங்ஸை வந்து நம்ம கன்ஃபிகர் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் சிபேனலுக்குள்ளே போய்க்கோங்க. சிபேனலுக்குள்ளே போனீங்கன்னா எந்த இமெயில் ஐடி எடுத்தோமோ அந்த இமெயில் ஐடிக்கு நேராக கனெக்டிவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பேஜில் SSL அண்ட் TLS செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே அவுட்கோயிங் சர்வரோட போர்ட் நம்பரும் அதோட சர்வர் நேமும் இருக்கும். சர்வர் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. SMTP சர்வர்ன்ற இடத்துல உங்கள் மெயில் சர்வர் நேமையும், யூசர் நேம்ன்ற இடத்துல உங்கள் மெயில் ஐடியையும், பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டையும், போர்ட் நம்பர்ன்ற இடத்துல நம்ம அந்த கன்ஃபிகர் செட்டிங்ஸில் பார்த்த 465ன்ற போர்ட் நம்பரை கன்ஃபிகர் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போயிருக்கும். சிபேனலுக்கு போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை வெப்மெயிலில் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் மெயிலுக்கு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டன் நமக்கு வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயில் பேஜுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த பேஜை ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம POP3 செட்டிங்ஸை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் மெயிலை ரிசீவ் பண்ணுறதுக்காக. சேம் பேஜில் ஆட் மெயில் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மெயில் அட்ரஸை போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக POP3 செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் யூசர் நேம்ன்ற இடத்துல உங்கள் மெயில் ஐடியையும், பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டையும், போர்ட் நம்பரில் 995ன்றதை கொடுத்துக்கணும். ஏன்னா POP3 SSL செட்டிங்ஸில் நம்ம அதுதான் கொடுப்போம். அடுத்ததாக லீவ் அ காப்பி ஆஃப் ரிட்ரைவ்டு மெசேஜ் இந்த சர்வர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை முக்கியமாக கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு சிபேனல் சர்வர்லேயும் அதோட இப்போ யூஸ் பண்ணுற ஜிமெயிலையும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன் வைல் ரிட்ரீவிங் எ மெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மெயில் எல்லாமே வந்துட்டு செக்யூர்டாக ரிசீவ் ஆகும். இந்த ரெண்டு ஆப்ஷனையும் செக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கம்போஸ்ன்ற ஆப்ஷன் நமக்கு ஃப்ரெம்ன்ற இடத்துல டிஃபால்ட் மெயிலுக்கு கீழே நம்ம ஆட் பண்ண மெயில் அக்கௌண்ட் காட்டுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி காட்டுச்சுன்னா நம்ம பண்ண கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்மளால் மெயில் சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். இந்த மெயில் ஐடியை வந்துட்டு நம்ம டிஃபால்ட் மெயில் ஐடியாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு நேராக மேக் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கம்போஸ் அமைக்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ டிஃபால்ட் மெயில் ஐடியை நம்ம மெயில் ஐடி வந்துட்டு உங்களுக்கு காட்டும். இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வெப்மெயிலை நீங்கள் ஜிமெயிலோட லிங்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.